வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய சுத்த கிருபையினாலே ஆண்டவரை இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்திலே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் இருக்கிற அந்த கால ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே எங்களை ஆண்டவரை கொண்டு வந்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர வேண்டியவங்க வந்து சேர கிருபை தாரும். தரைகளை ஆவி நீக்கி போட அதிசயங்களை காணப்படும். 6 முதல் முடிவரை ஒவ்வொரு பாகங்களை கர்த்தர் பொறுப்படுத்த தலைமை தாங்கி ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பாடல் ஆராதனை விழாவில் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காய், அவர் நம்மேல் பாராட்டின தயவுகளுக்காய் அவர் நினைத்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்க்கை அவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்க்கை அவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உந்தங்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உந்தங்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமான
Yeah.
செய்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். மட்டுமாய் ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கேட்க ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கண்ணைகளோடு இடைகொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கு கர்த்தர் நம்மை சில வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே சில வசனங்களை வாசிக்கலாம். காலமே தேவ சமூகத்திலே வந்து தேவ வார்த்தைகளை கேட்பது என்பது நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடின, ஒருத்தனையும் காணல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம். படிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நல்லா கவனிங்களா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஒருத்தனையும் காணல. ஆகையால் நான் அவர்கள் மேல என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் மேல கொண்டு வருவாங்க. அதாவது தேவ கோபமான அவருடைய கோபமாக அவங்கவுங்க வழியின் பலனை அவங்க மேலேயே நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நிக்க தேடுனா இங்கே இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க. அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? நிறைய ஸ்தோத்திரம். அன்னைக்கு இஸ்ராயேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த ஒரு சில தீமைகளின் நிமித்தமாக தேவன் அவர்களை என்ன செய்தார்? பயங்கரமாக கோபத்தோடு அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழியின் பலனை அவங்க மேலேயே சுமத்துவதற்கு அவர் இறங்கி வந்துட்டார். அதுக்கு மெயின் காரணம் என்ன? அவங்க செய்த சில வேலைகள் என்ன? நீங்க 22ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. படிக்க பார்க்கலாம். உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். பார்த்தீங்களா? தாய் தகப்பனை அற்பமா என்றது கர்த்தருக்கு பிடிக்காதது. 10 கற்பனையில 1. 10 கற்பனையில ஒரு கற்பனையாக்கும் இந்த கற்பனை. தாய் தகப்பனை அற்பமா எண்ணக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு கொடுத்துடணும். ஆனால் அது நம்ம கொடுக்கல. இப்போ 613 கற்பனையில் பெரிய கற்பனை இது. தாய் தாப்பனை கை கொள்ளணுங்கிறது, தாய் தாப்பனை கனம் பண்ணணுங்கிறது பெரிய கற்பனை. ஆனால் அந்த கற்பனையை இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுட்டாங்க. சோத்திரம். எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க. மறுபடியும் வாசிங்க. உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். என்ன செய்யறாங்க பாருங்க. உங்களுக்குள்ள திக்கற்றவங்களை விதவைகளை எல்லாம் போட்டு ஒடுக்குனீங்க.
என்று சொல்றேன். அப்பா அம்மாவை நீங்க கவனிக்கல, அவங்கள கனப்படுத்தல என்று சொல்லுங்க. எத்தனை வேதனைக்குரிய சம்பவங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் கண்டுபிடித்த குறைகள். இந்த குறைகளை அவங்க செய்ததுனால இப்ப அவங்க வலியின் பலனை அவங்க தலையிலேயே சுமத்துறேன்னு சொல்றேன். எதையுமே ஆண்டவர் எடுத்துக்கல, எல்லாத்தையும் அவங்க தலையிலேயே நான் கொடுத்துடுறேங்கிறேன். பெற்றோரை கனப்படுத்த முடியாத, பெற்றோரை விதவைகளின் திக்கற்றவர்களையும் கனப்படுத்த முடியாத எல்லா நபரையும் அவங்க வழியின் பலனை அவங்க மேலேயே நான் சுமத்துறேன்டான்ற ஸ்தோத்திரன். இவ்வளவு பெரிய தீங்குக்கு உடந்தையா இருக்கிறாங்க பாருங்க. கேட்டா கடவுளுடைய பிள்ளையா, நான் ஆண்டவர் பிள்ளை. சோதரன். இதுல வேற அந்த ஜனங்கள் நான் ஆண்டவருக்கு சொந்த ஜனம். சோதரன். இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறாங்க அந்த ஜனங்கள், இவ்வளவு வேதனையோடு இருக்காங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சம்பவத்தில் எத்தனை பேர் அகப்பட்டிருக்கோம், எவ்வளவு பேர் இந்த பிரச்சனையில இருக்கும். பெத்த தாய் தாப்பனை கனம் பண்ண முடியாம, விதவைகளின் திக்கற்றவர்களையும் கனப்படுத்த முடியாம எத்தனை பேர் இங்க இருக்கும். தேவனுடைய சாபம், தேவனுடைய கோபம் நம்ம மேல விழ போகிறது. இப்படிப்பட்டவங்க மேல ஆண்டுடைய கோபம் இருக்கு, ஆண்டுடைய சாபம் இருக்கு. ஸ்தோத்திரம். பெற்றோரை கனப்படுத்த முடியாத எல்லா அசாமிகளையும் ஆண்டவர் ஒருத்தரையும் தப்ப விட போறதில்லை. அவன் வலியின் பலனை அவன் தலையிலேயே சுமத்த போறார். ஸ்தோத்திரம். ஒரு பெற்றோரை கனப்படுத்துறதுக்கு முடியாத நீ இந்த உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி 10 கற்பனைகள் ஒரு கற்பனையாக பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறேன். யோசித்து பாருங்க. தாய் தாப்பனை கனம் பண்ணி இருக்கிறோமா? தாய் தாப்பனோடு நல்ல ஐக்கியம் வச்சிருக்கிறோமா? அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது சில உதவி செய்கிறோமா? ஸ்தோத்திரம். எதிர்த்து பேசுறது, அடிக்கிறது, அவளுக்கு விரோதமா பல காரியங்களை பண்றது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் சில உதவிகளை செய்யாம போறது. உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு நம்ம செய்யாம போனா அது பாவமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆனாலும் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நீங்க ஸ்தோத்திரம். அதோட ஆண்டவர் நிறுத்தல. நீ அது மாத்திரம் இல்ல, இன்னும் சில குறையும் எடுத்து சொல்றாரு. அடுத்த 8ஆம் வசனம் படிங்க. நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி, என்னுடைய பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி, என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். என் ஓய்வு நாட்களை நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. ஒன்னு பெற்றோரை கனம் பண்ணாம விட்டுட்டடா. அடுத்தது என் பரிசுத்த ஓய்வினால நீ என்ன பண்ணிட்ட? பரிசுத்த குலைச்சலாக்கி. பரிசுத்த குலைச்சல் சொல்லும் போது வாயிஷ்டத்துக்கு அந்த நாளில் சொல்றேன் செய்யறது பல விஷயம், பல காரியங்களை உன்னுடைய விருப்பப்படி செய்கிறது. சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11-12 படிங்க பார்க்கலாம். 11-12 படிங்க. ஸ்தோத்திரம். எப்படி பரிசுத்த குலைச்சல் ஆக்கணும்னு அங்க சொல்றாரு. படிக்க பார்க்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், அன்னைக்கு உன் வழியில நடக்காம உனக்கு இஷ்டமானதை செய்ய, அன்னைக்கு உனக்கு இஷ்டமானதை செய்யாம உன் சொந்த பேச்சை பேச, உன் சொந்த பேச்சை அன்னைக்கு பேசாம ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி, கர்த்தருடைய பரிசுத்தமான நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பாத்தீங்களா? கர்த்தருடைய ஓய்வினால பரிசுத்த குலைச்சல் ஆக்கின அந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சிலர் அதை அப்படி ஆக்கிட்டாங்க. அந்த ஓய்வு நாளில் அவங்க இஷ்டத்துக்கு பண்றது, அவங்க இஷ்டத்துக்கு பேசுறது, அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறது. அன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய நாள், அன்னைக்கு நமக்கு ஓய்வு நாள். யூதர்களுக்கு ஓய்வு நாள். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு இஷ்டமானது எதுவுமே பண்ணக்கூடாது. அவருடைய விருப்பம் தான் செய்யணும்.
அவருடைய வேலையை தான் நம்ம பார்க்கணும். அவருடைய காரியத்தின் மேலதான் நம்ம கவனமா இருக்கணும். இருக்கிறோமா? சொல்லுங்க, இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவனுடைய சித்தம் செய்யறோமா? இப்ப பாத்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது குறை, உன் வலியின் பலனை உன் தலையில நான் சுமத்துறேன்டான்ற. எல்லாம் கரை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கைய உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் நேரம் என்ன பாருங்க. கீழே இப்ப யார் பாப்பா தெரியுமா? பன்றிகள் தான் கீழே பார்க்கும். புரியுதா? காலையில ஏதாவது அதுக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு கீழே பார்த்துக்கிட்டே போவோம். அது வேலை நம்ம இப்போ செய்யக்கூடாது. வசனம் கேட்கிற நேரத்தில் தலையெல்லாம் அப்படி நிமிர்ந்து இருக்கணும், கீழே விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா பன்றிகளுக்கு அடையாளம். புரியுதா? சோதரி எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், எல்லாருக்கும் சொல்றதுதான். நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷியானா உங்க தலையில அப்படிதான் இருக்கணும். சோத்திரம் இல்ல, நான் அந்த கூட்டத்தை சார்ந்தவன்னா உன் தலை கீழே போட்டுக்க. கவனிங்க, நான் சொல்றதே எனக்கு காதுல வாங்கல. பின்னாடி பாருங்க, அவன் சொல்ல அவரு கீழே தான் கிடக்கு தலை. நான் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான் பாஸ்டர், என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிற மாதிரி இருக்கு. சோத்திரம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருங்க. சோத்திரம் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது உட்கார்ந்தாவது செய்யுங்க. பாவம், இந்த வசனத்தை கேட்டாதான் உங்களுக்கு ஜீவன். அல்லேலூயா. ஆனா சத்தமா சொல்லுங்க. ஆமா, கையை ஒன்று முட்டு கொடுத்துக்கிறது என்னமோ ஏதோ உளுந்த மாதிரி. இங்க ஒன்றும் உழுவல, எல்லாம் நல்லா இருக்கும். கையெல்லாம் எடுத்துருங்க. சோத்திரம் அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நடந்தது பாருங்க. 2வது ஓய்வு நாள பரிசுத்த குலைச்சல் ஆக்கியாச்சு. ஏற்கனவே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியல, பெற்றோரை கனப்படுத்தல. அதுவே ஒரு பாவம், அதுவே ஒரு சாபம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்ப செகண்ட் என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க. பரிசுத்த ஓய்வுனால பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்க. சோத்திரம். சரி, அதோட விட்டாங்களா? இல்ல. அடுத்தது பாருங்க, 9 படிங்க. ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். முறைகேடு செய்கிறவங்க உன் நடுவில் யாரெல்லாம் இருக்கா? முறைகேடு செய்ய யார் யார் கூட ஐக்கியமா இருக்கிறதுனே தெரியல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு மட்டமா இருந்திருக்கிறாங்கல்ல. பெரிய ஜனங்க அப்படி இப்படிலாம் சொல்றாரு. ஏன்னா இப்ப பாருங்க என்னென்ன பிரச்சனை இருக்காங்க. ஜனங்களே தாய் தப்புனா கடம்படலன்றாரு. ஓய்வினால பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டாங்கன்றாரு. இப்ப முறைகேடு செய்யறவங்க உங்க நடுவில் இருக்காண்டாங்கிறாரு. உன்ட்ட இருக்கிறவங்களாம் சரியான ஆளே இல்லைன்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சப்போர்ட்டிங்க்கு ஒரு குச்சி வச்சு கட்டுவாங்க, அந்த கண்டுபிடி கீழே விழுந்தா அந்த வலிக்கு. அது மாதிரி சில தலைகளுக்கெல்லாம் ஏதாவது குச்சி வச்சு கட்டிடணும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வேற வழியே இல்லை. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். கவனிங்க. இப்ப 3வதாக இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. முறைகேடு செய்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்கன்ற. ஸ்தோத்திரம். குடும்பத்திலேயோ சபைக்குள்ளேயோ அல்லது நம்ம சில விஷயங்களிலோ யோசி பாருங்க. முறைகேடு செய்கிறவங்க உன் நடுவில் இருக்கிறாங்க என்று சொல்றாரு. அப்போ முறைகேடு செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கணும்? ஸ்தோத்திரம். நீதி நியாயத்தை கை கொள்ள வேண்டியவங்க நீதி நியாயத்தை கை கொள்ளாம முறையற்ற சிநேகம், முறையற்ற காரியங்களை பண்ணி தேவனுக்கு விரோதமான கோபத்தை ஏற்படுத்துகிற இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு ஸ்தோத்திர சபைகளுக்குள்ளே சில குடும்பங்களுக்குள்ளும் சிதறி இருக்கிறார்கள். அதனால தேவன் ஓம் வலியின் பலனையே நான் உன் தலையில சுமத்துறேன்டாங்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? உன் வலியின் பலனையே ஆரம்பத்தில் எல்லாமே இனிக்க தாங்க செய்யும். போக போக அதனுடைய ரியாக்ஷன் நமக்கு நல்லா தெரியும். அதனால உன் வலியின் பலனையே உன் தலையில குமிக்கிறேங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். முறைகேடு செய்கிறவங்க உன் நடுவில் இருக்கிறாங்க. நீ அவனை அகற்றுன்ற, அகற்றி போடுறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. முறையில்லாம சில விஷயங்களை பண்றேன், தேவையில்லாம சில விஷயங்களை தலையிடுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யார் எங்க இருந்தாலும் தேவனுடைய கோபம் அவங்க மேல இருக்கு. கர்த்தர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். முறைகேடு செய்கிறவங்க உன் நடுவில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆமா, நல்லா கவனிச்சுடுங்க. ஆண்டவர் சாதாரணமா இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லலை. இதெல்லாம் அந்த எசேக்கியேல்ல வரிசையா சொல்லிட்டே வராரு. அடுத்த 10ஆம் வசனம் படிங்க. 10ஆம் வசனம். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாரு, ஏய் தகப்பனை நிர்வாணமாக்கிறான் அப்படின்னா சொல்றேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு. பார்த்தீங்களா? உன் தகப்பனுடைய மனைவியை ஸ்தோத்திர
வைத்திருந்தான்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஸ்தோத்திரம். தகப்பனுடைய நிர்வாணத்தை, தகப்பனுடைய அடுத்தடுத்த மனைவிகளை ஸ்தோத்திரம். இது யார் செஞ்ச? அப்சலோம் பண்ணா 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த சபையில், கொருந்து சபையில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறார். அதனால் அவங்கள தான் உன் வலியின் பலனை உன் தலையிலே நான் குமிக்கிறேன்டாங்கிறார். அந்த சாபத்தை உன் குடும்பத்திலே நான் கொண்டு வரேன்டாங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கலாமா? இது எவ்வளோ பெரிய கொடூரமானது. ஸ்தோத்திரம். ரியலாக பார்க்கும்போது நோவாவினுடைய காரியத்தை பார்த்தவனையே விட்டாரா? சபிச்சு போட்டார். யோசிச்சு பாருங்க. இது எவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நெக்ஸ்ட், அடுத்தது நீங்க ஸ்தோத்திரம். அடுத்தது 11ஆம் வசனம் படிங்க. உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறான். அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறான். வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். ஆமா, எவ்வளவு நடந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்குது. ஸ்தோத்திரம். எவ்வளவு பயங்கரமான விஷயம். அடிச்சாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸ்தோத்திரம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியை வச்சிருக்கிறான்னா அடுத்தது என்ன சொல்றாரு? வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான். இது நிறைய இடத்துல இதுவும் நடக்குது. ஸ்தோத்திரம். ஆனா இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினதுக்கு காரணமே இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களெல்லாம் கர்த்தர் அவங்கவுங்க வழியின் பலனை அவங்க தலையிலே குவிக்கணும், அந்த சாபத்தை அவங்க குடும்பத்திலே கொண்டு வரணும்னு சொல்லி தான் இப்போ இவங்களெல்லாம் ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துறாரு. ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தீங்களா? எசேக்கியேல் எழுப்பினதுக்குலாம் ஒரு காரணம் இருக்கு. சும்மா வழிபோக்க நான் ஏற்படுத்தலை. இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளோ பெரிய கொடிய பாவத்தில் இருந்தாங்க, இவ்வளோ பெரிய வேதனையில் இருந்தாங்க, இவ்வளோ பெரிய அக்கிரமத்தில் இருந்தாங்க. அதனால தான் அவங்க மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு காரிய தீர்க்கதரிசியை எழுப்பி ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். இவ்வளோ பயங்கரமான அக்கிரமங்களை இந்த ஜனங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம். நீங்க 12வது வசனம் படிங்க. ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். பாருங்க, அடுத்த சொல்றாரு பரிதானம் வாங்கினவங்க, லஞ்சம் வாங்கினவங்க. நீங்க எங்க பார்த்தாலும் இந்த லஞ்சம் இருக்கு. எதா இருந்தாலும் கை நீட்டுறாங்க. லஞ்சம் அன்னைக்கு அங்க நடந்திருக்கு. லஞ்சம் வாங்கியிருக்கான். லஞ்சம் வாங்கின ஒருத்தனையும் கர்த்தர் விடலை. எல்லார் வீட்லயும் அந்த சாபமும் தேவ கோபமும் இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் வந்தா உடனே லஞ்சம் வாங்கணும். எல்லாம் யோசிச்சு பாருங்க. லஞ்சம் எதுக்கிறதாலும் லஞ்சம். எல்லாம் ஒன்று செய்யணும். நீ என்ன தருவ? நான் என்ன பண்ணா நீ என்ன தருவ? குடும்பத்திலேயே ஒரு தாயோ தகப்பனோ பிள்ளைன்ற ஒரு காரியம் செய்யடான்னா நீ எனக்கு என்ன தருவ? அப்பா மாட்டிய லஞ்சம். ஸ்தோத்திரம். எல்லாம் யோசிச்சு பாருங்க. லஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே லஞ்சம் இருந்திருக்கு. தேவன் அவங்கள பயங்கரமா கடிந்து கொண்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கினாங்களாம். அடுத்து அதே வசனம் படிங்க. நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி. அடுத்தது வட்டி வாங்குறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்ப நிறைய பேர் வட்டி கொடுக்குற ஆரம்பிச்சுட்டாங்க. வட்டி கொடுக்குற ஜனங்கள் உருப்பிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. என்ன கேட்டா உருப்பிட மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம். யார்கிட்டையும் இது கொள்ளதே ஒட்ட மாட்டேங்குது. இதுல ஸ்தோத்திரம். வட்டி வாங்கி ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு ஸ்தோத்திரம். எனக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருந்தான். ஸ்தோத்திரம். பெரிய பணக்காரன். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஏழை. அவன் பெரிய பணக்காரன். ஆனா அந்த ஊரே அவன்கிட்ட தான் வட்டி வாங்குவோம். அந்த ஊரே அவங்ககிட்ட தான் போய் வட்டி வாங்குவாங்க. வட்டி வாங்கி ஸ்தோத்திரம். கடைசியா ஸ்தோத்திரம். இந்த வட்டியெல்லாம் சேர்ந்து வரிசையா குட்டி போட ஆரம்பிச்சது. எப்படின்னா, அவனுக்கு கேன்சர் வந்து படுக்கையில் ஆகிட்டான். அவ்வளோ காசையும் செலவு பண்ணிட்டான். ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாம் வட்டி வாங்கினாலும் அவ்வளோ காசும் போச்சு அநியாயமா. அதுவும் 100க்கு 20 ரூபா. எப்படி? 100க்கு சொல்லுங்க, 100க்கு 20 ரூபா வட்டியா? எங்கேயா நடக்குமா? 100க்கு 20 ரூபா வட்டி. அந்த ஊரே அவனை சாபம் போட்டுச்சு. கடைசியாக அவன் சோதனை கேன்சர் வந்து நிறைய செலவு பண்ணி அழகாக இறந்து போனான். தேவையா?
அவன் வலியின் பலனா அவன் தலையிலேயே குவிக்கிற தெய்வம் இருக்கிறார் ஒருத்தர். நீ லஞ்சம் வாங்கி வட்டி வாங்கி நீ வாழணும்னு நினைக்கிற பாரு, இது நல்ல லைஃப் இல்லை. முட்டாளுங்க இன்னைக்கு தெரியாம, உழைக்க தெரியாம, சம்பாதிச்சு சாப்பிட தெரியாம இன்னைக்கு இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் போய் நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. சோதரா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமா நிற்கிறார். கர்த்தர் அவங்களுக்கு விரோதமா நிற்கிறார். வட்டி வாங்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஸ்தோத்திரம். அடமானம் வாங்கிறது சித்தம் இல்லை. ஸ்தோத்திரம். அடமானம் வைக்கிறது, எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வைக்கிறது. ஸ்தோத்திரம். எதையும் அடமானம் வைக்கக்கூடாது. சில மனுஷனையே கொண்டு அடமானம் வைக்கிறானுவோம். இப்படியெல்லாம் அன்னைக்கு நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. பரிதானம் வாங்கிறது இதெல்லாம் அன்னைக்கு நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம். அடுத்து நீங்க 13 வசனம் படிங்க. இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின ரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். ஆண்டவர் கை கொட்டுறேன்றார். ஏதோ சின்ன பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ சின்ன பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா உடனே மாட்டிக்கிட்டான்டா, விழுந்துட்டான்டான்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. நான் கை கொட்டுவேன்றார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால கை கொட்டுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ ஸ்தோத்திரம். அவங்க அநியாயமாய் சம்பாதித்த எல்லா பொருட்கள் மேலும் ஸ்தோத்திரம். அநியாயமாக நம்ம உழைச்சி சம்பாதிச்சாதாங்க நம்மக்கிட்ட தங்கணும். நம்ம உழைக்காது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. அடுத்த வீட்டு பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம உழைச்சி சாப்பிடணும். நம்ம உழைப்பினால் வந்த ஆசீர்வாதம் தான் நமக்குள்ளே நிற்கும். மீது எதுவும் நமக்குள்ளே நிற்காது. ஆனால் இன்னைக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர சாபத்துக்கு நேராக போயிட்டாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநியாயமாய் சம்பாதித்த பொருள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் அநியாயமாக ஸ்தோத்திரம் பயங்கரமா தேசத்துல பாவம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்தோத்திர குறிப்பு சொல்லுகிறது, 5 நிமிடத்திற்கு ஒரு பிள்ளைகளை என்ன செய்றாங்க, ஒரு கருக்கலைப்பு நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். ஒரு கருக்கலைப்பு 5 நிமிஷத்துக்கு ஒரு கருக்கலைப்பு நடந்துகிட்டே இருக்காங்க. மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் தினமும் 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் கரு கலைச்சிட்டே இருக்காங்க. ஸ்தோத்திரம். தேசத்தில் பயங்கரமான பாவங்கள் பெருகிட்டே இருக்கு. அதெல்லாம் இப்போ எதையுமே கட்டுப்படுத்த முடியல. ஸ்தோத்திரம். பயங்கரமான வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதனால் ஆண்டவரும் பயங்கரமான வேகத்தில் போய் அவன் வழியின் பலனை அவன் தலையிலே குளிச்சு அவனை இன்னைக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்க போறாருன்றீங்களா? அதான் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாக தண்டிக்கிறார். ஸ்தோத்திரம். அதை சுட்டி காட்டுறார். இந்த மாதிரி பாவங்களோடு இருக்கிற உன்னோடு நான் எப்படிடா பயணம் செய்ய முடியும் என்று சொல்லி இதை மனுஷன் அவனுக்கு தண்டனை தர வேண்டாம், கர்த்தரே தண்டனை தரார். அதனால இப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசிகளையும் சோத்திரம் பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் தேடுறாரு. தேடுறாரு. ஆனால் அதுதான் உண்மையில் அவங்க வருவீங்களாடா இருக்கீங்களாடான்னு சொல்லி சில காரியத்தை பண்றாரு. நீங்க 25 வசனம் படிங்க, 25 வசனம் படிங்க. அதிலே சீக்கிரம் படிங்க. 25. அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பற்றிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். இப்ப ஸ்தோத்திர தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்களே இந்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 26 வசனம் படிங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, அந்த ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பரிசுத்த வஸ்துக்கள் அங்க உள்ள சொத்துக்கள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து, அதான் வேற்றுமை எல்லாத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, எல்லாரோடும் ஐக்கியமா போறது. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, நீ எதை வேணாலும் செஞ்சுக்க, அவங்களோட ஒத்து போறது. சோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் அப்படியெல்லாம் ஒத்துப்போகக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அந்த மாதிரி ஒத்து போகிறது. அடுத்த வசனம் 27. அது நடுவில் இருக்கிற அந்த பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்கள் போல இருக்கிறார்கள். அவங்களே விடல, அவனும் அப்படிதான். ஸ்தோத்திரம். ஒட்டு மொத்தமா இருக்கிற எல்லா ஜனத்தின் மேலேயும் இருக்கிற எல்லா பாவங்களையும் வெளியே கொண்டு வராரு. பாத்தீங்களா? எல்லா பாவங்களையும் வெளியே கொண்டு, பிரபுக்கள் மேல, ஆசாரியர்கள் மேல, தீர்க்கதரிசிகள் மேல, அவங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதையும் வெளியே கொண்டு வராரு. எல்லாம் யூதர்களுக்குள்ள இதெல்லாம் இருந்திருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. அதனால்தான் இன்னைக்கு எசேக்கியேலை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். பிரபுக்களையும் அப்படி ஆண்டவர் தேடி கொண்டு வரார். ஸ்தோத்திரம். பிரபுக்களையும் அப்படி தேடி கொண்டு வரார். அதனால்தான் நான் ஸ்தோத்திரம், அவங்களுக்குள்ள இவ்வளவு பொல்லாத காரியங்கள் இருந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் ராஜா யார் தெரியுமா? முதல் ராஜா ஸ்தோத்திரம் நிம்ரோத். ஸ்தோத்திரம். முதல் ராஜா யாரு? நிம்ரோத். அவன் தான் முதல் ராஜா. எல்லாத்துக்கும் முதல் பெரிய ராஜாவே அவன் தான், நிம்ரோத். ஸ்தோத்திரம். அவரோட ஸ்தோத்திரம். ஆமா, நிம்ரோத்துக்கு யாருன்னா ஸ்தோத்திரம் தேராகுனுடைய இடத்துல வரான். அவன் நிம்ரோத்துல தான் தேராகு வரான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த விக்கிரகங்கள்லாம் செய்யப்படுகிற அந்த காரியங்கள் அந்த காலத்துல பயங்கரமா இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். நிம்ரோத் காலத்துல தான் ஸ்தோத்திரம் அந்த தேராகு வரான். தேராகு சந்ததி வருது. அந்த தேராகு தான் நிம்ரோத்தினுடைய விக்கிரகத்தை எடுத்து அவன் அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்தோத்திரம். விக்கிரகத்தை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். நாட்டு மருந்தெல்லாம் செய்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தது நிம்ரோத். நிம்ரோத்துடைய ஆளு தான் தேராகு தான் இன்னைக்கு அந்த காரியங்களை செய்தவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவை அவனுடைய சந்ததி, அவனுடைய காரியங்கள்லாம் நிம்ரோத்து வழியா வந்தது. ஸ்தோத்திரம். அவிதமாக வந்தது. ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாமுக்கும் ஸ்தோத்திரம் நிம்ரோத்துக்கும் அந்த உறவு இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம் ஆபிரகாம் அப்படியே தனித்து வந்து சேமுடைய அந்த சந்ததியில் ஆபிரகாம் வெளிவர மாதிரி அவங்க செய்திருக்கிறார். சேம் சந்ததியில் அவங்க வராங்க. ஆனால் நிம்ரோத்துடைய விக்கிரக ஆராதனை தான் தேராகு பண்ணிட்டு இருந்தான். தேராகு பண்ணி கொண்டிருந்தது நிம்ரோத்துடைய விக்கிரக ஆராதனை. அந்த நாட்களில் பண்ணிட்டு இருந்தது. அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சதுதான் அதே மாதிரி. ஸ்தோத்திரம். அவன் அவ்வளோ தன்னை உயர்த்தினான், வானபரியந்தம் தன்னை உயர்த்தினவன். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் சேம் அவங்களுடைய உறவுல தான் ஆபிரகாம் தேராகு மூலமா வெளியே வராரு. ஆனா தேராகு பண்ணி கொண்டிருந்த விக்கிரக ஆராதனை நிம்ரோத்துடைய விக்கிரக ஆராதனை, நிம்ரோத்துடைய அவன் துவங்கின அந்த காரியத்தை தான் அவன் செய்து கொண்டிருக்கான். இப்படி அந்த காலங்களிலே அப்படிதான் இருந்தது. ஸ்தோத்திரம். மகா பாபிலோன் அந்த பாபிலோனுடைய அரசனே அவன் தான். ஸ்தோத்திரம். முதல் அரசனே நிம்ரோத்து தான். ஸ்தோத்திரம். பாபிலோனுக்கு தலைவனே அவன் தான். ஸ்தோத்திரம். அவனை கொண்டுதான் பாபிலோன் உண்டானது, இந்த பாபிலோன் நகரம். அவன் இருந்தாலும் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் அப்புறம்லாம் ஒரு சின்ன வில்லேஜாக தான் இருந்தது, சின்ன வில்லேஜாக தான் இருந்து வளர்ந்தான். ஆனாலும் அது இப்போ ஈராக்காக இன்னைக்கு பயங்கரமாக அது எடுத்து வருகிறது. எண்ணெய் வளங்கள்லாம் நிறையா இருக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொரு வசனம் படிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் ஸ்தோத்திரம் 8:15-16 படிங்க. 8ஆம் அதிகாரம் 15-16 படிங்க. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா எவ்வளவு கேட்கிறார், எவ்வளவு அருமையா கேட்கிறார். என்ன பண்றானோ பாருங்க. சூரியன் நமஸ்கரிக்கிறார். படைச்சவரை விட்டுட்டு படைப்புகளை கும்பிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய வேதனை. படைச்சவரை விட்டுட்டு அவர் படைப்புகளை கும்பிடுறாங்க. 4ஆம் நாளில் உண்டாக்கப்பட்ட சூரியனை போய் கும்பிடுறாங்க. அப்ப தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு மனுஷன் மேல இருக்கும், எந்த அளவுக்கு மனுஷன் மேல இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவ்வளோ கோபத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார், அவ்வளோ வேதனை கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம். ரோமன் நிருபத்தில் 1:28 படிக்க பார்க்கலாம்.
1:28 படிங்க. ரோமன் நிருபம் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க பாருங்க, தேவனை அறிய அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். தகாதவைகளை செய்யும்படி தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லையா? சில பேருக்கு மனசு இல்லைனாலே அவங்கள தகாத சில விஷயங்களுக்கு தேவனே ஒப்பு கொடுப்பார். சொல்லுங்க, தேவனே அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று சொல்லுகிறார். 23 படிங்க. 23வது வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். எவ்வளவு பயங்கரமா சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 9:4 படிங்க. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரத்துக்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டார். பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்கள் மேல அடையாளத்தை போடுறா என்று சொல்லி நெருவ நடந்து போ. யாரெல்லாம் தங்கள் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க மேல அடையாளத்தை போடு. சோதரன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். Praise God. Hallelujah, 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 hallelujah. சோதரம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்தின் நடுவிலே நடந்து போய் ஸ்தோத்திரம் பெருமூச்சு விட்டு அழுகிற அவங்க மேல அடையாளத்தை போடுறவங்க நெத்தியிலன்னு சொல்லி எல்லாரையும் ஸ்தோத்திரம் பெருமூச்சு விட்டு அழ வைக்கிறார். எல்லாரையும் அழ வைக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. இவ்வளோ பாவங்கள் நம்மை தொடர்கிறது, இவ்வளோ அக்கிரமங்கள் நம்மை தொடர்கிறது. சோத்திரம். அன்னைக்கு யூதர்களுக்குள்ளதான் அது நடந்துச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே இந்த பாவங்கள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த பாவங்கள் பெருகிச்சு. இன்னைக்கும் ஸ்தோத்திரம். அந்த ஜனத்துக்கு என்னத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதையத்தான் நமக்கும் கொடுக்க போறேன்னு சொல்ற. நல்லா யோசிச்சு பாருங்க. பெருமூச்சு விட்டு அழணும். நம்முடைய அக்கிரமங்கள் அதிகம், நம்முடைய அநியாயங்கள் அதிகம். நீ பெருமூச்சு விட்டு அழுது கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலன்னா சோத்திரம் அடையாளம் நம்ம மேல இருக்காது. அந்த பாவ மன்னிப்பாகிய அடையாளம் நம்ம மேல இருக்காது. அதனால அதுக்குரிய சோத்திர பிரதிபலனாக தான் இப்ப நம்ம முதலாவது வாசித்தோம். அவங்களுடைய பலியின் பலனா அவங்க தலையிலேயே நீ சுமத்துறான்னு சொல்லிட்டார். ஒன்று பெருமூச்சு விட்டு அழுதா பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீ அழவே மாட்டேன்னு சொல்லி உக்காந்துருந்தீங்கன்னா உன் பலியின் பலனை உன் தலையிலேயே ஆண்டவர் குமிப்பேன்னு சொல்லிட்டார். என்ன செய்ய போறோம்? அழுது கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோமா? இல்லை நம்ம வலியின் பலனை நாமே புசிக்க போறோமா? தீர்மானம் பண்ணுங்க. இந்த நேரம் நமக்கு சமயம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம போய் உட்கார்ந்து அழுது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். உன் வலியின் பலனை உன் தலையில குமிச்சாருன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம வலியின் பலன் எப்படி இருக்குது? நீ உன் மேல இன்னைக்கு அடையாளம் போட ஆண்டவர் விரும்புகிறார். அது யாருக்குன்னா பெருமூச்சு விட்டு அழணும். ஐயோ ஆண்டவரே, நான் பெரிய பாவி ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீ அழணும், நீ கதறணும். அப்படி செஞ்சா உன் நெற்றியில ஒரு அடையாளத்தை கர்த்தர் போடுவார். சங்கார தூதன் உன்னை தேடி வரமாட்டான். அந்த பிசாசு உன் கிட்ட வரமாட்டான். அப்படி நீ செய்யல அப்படின்னா உன் கூட ஆண்டவர் யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். உன் பாவங்களின் நிமித்தம் உன்னோடு அவர் யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும்.
உன் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் உன்னோடு யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். உன்னுடைய அருவருப்புகளின் நிமித்தம் அவர் உன்னோடு யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை கொண்டு பேசினதற்காக நன்றி. அதிசயங்களை காணப்படும், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. பெருமூச்சு விட்டு அழுகிற அந்த சுபாவத்தை ஒவ்வொரு மேலையும் சுமர பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலையும் வர பண்ணுங்க. இல்லைன்னா தங்கள் வழியின் பலனை அவங்க புசிப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க. அதனால் பெருமூச்சு விட்டு அழுகிற ஆண்டவரே, அவர்களுடைய நெத்தியின் மேலே ஒரு அடையாளத்தை போடுவேன்னு சொன்ன தெய்வம் அப்படியே செய்து மக்களை உயிர்ப்பீங்கப்பா. அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க ஆண்டவரே. ஜனத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க தகப்பனே. காப்பாற்றுங்கப்பா. சபைகளை காப்பாற்றுங்க, ஜனங்களை காப்பாற்றுங்க, தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுங்க, பிரபுக்களை காப்பாற்றுங்கப்பா. ஆசாரியர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க ஆண்டவரே. பிடித்து கொண்டு வாங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசத்தில் நடக்கிற எல்லா அருவருப்புகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. எல்லா அருவருப்பிலிருந்து ஜனத்தை விடுவிப்பீராக. ஆசீர்வதி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ. Praise God. Hallelujah. Hallelujah.